கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 3 மாதங்களை கடந்து இந்த 4வது மாதம் 2ஆம் தேதியிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 4வது மாதத்தில் நான் சில விளம்பரங்களை சொல்லுகிறேன், கவனமாய் கவனிங்கள். 4வது மாதம் 11ஆம் தேதி 2வது வெள்ளிக்கிழமை ஆவடியில் காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை தீர்க்க தரிசன விடுதலை அக்னி அபிஷேக கூட்டம். அதிலே நான் தேவ செய்தியை கொடுக்கிறேன். உன்மேல் வந்த நுகத்தை உடைப்பது எப்படி? நீங்கள் சென்னையில் அருகாமையில் இருக்கிற எல்லாரும் ட்ரெயினில் வரவர்கள் ஆவடி மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற பொன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற லட்சுமி மகாலில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் பங்கு பெறலாம். திருத்தணி, அரக்கோணம், திருவள்ளூர் அப்படி ட்ரெயினில் வரவங்க அப்படி இறங்கலாம். பூந்தமல்லி அந்த சைடில் இருக்கிற மாங்காடு, குன்றத்தூர், நல்லூர் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் 62 பஸ்ஸு ஏறினால் பூந்தமல்லியிலிருந்து மார்க்கெட்டில் இறங்கி நகராட்சிக்கு பக்கத்தில் ரோடு திரும்பவும் அங்கே நம்ம ஆட்டோ நிற்கும். நீங்கள் அதில் கடந்து வரலாம். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அது மட்டுமில்லை, 4வது மாதம் 3வது சனிக்கிழமை வில்லிவாக்கத்திலே ஈசி சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற பி ஜேம்ஸ் பார்ட்டி மகால் மண்டபத்திலே 3வது வாரம் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 9 மணி வரை இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அது விடுதலையின் ஆசீர்வாத அக்னி அபிஷேக கூட்டம். அந்த நாளில் பேசுகிற தேவ செய்தியின் தலைப்பு, உனக்கு விரோதமாய் இருக்கிற பொறாமையை உடைக்கும் அபிஷேகம். நல்ல கவனமாக கவனியுங்கள். நம்முடைய வளர்ச்சிக்கு காரணம் அழிக்கிறாங்களே எதற்கு அப்படின்னு அன்னைக்கு பேசுறேன். உன் பிள்ளை படிக்காம போனதுக்கு காரணம் என்ன? உன் புருஷன் நல்ல வேலை செஞ்சவர் வேலை செய்யாம நின்று போயிட்டது காரணம் என்ன? உங்க வண்டி, உங்க வியாபாரம், உங்க எல்லா பிஸ்னஸ் ஸ்டாப் ஆனதற்கு ரீசன் என்ன என்பதை வில்லிவாக்கத்திலும் உங்க மேல் வந்த கஷ்டம் யாரால வந்தது, அந்த நுகம் யாரால சுமக்கிறீங்க, யாரால அந்த போராட்டம் சுமக்கிறீங்கன்றத வெள்ளிக்கிழமை பேசுகிறேன். வெள்ளிக்கிழமை 2வது வெள்ளிக்கிழமை ஆவடியிலும் 3வது சனிக்கிழமை வில்லிவாக்கத்திலும் சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும் இந்த கூட்டங்களிலே நீங்கள் பங்கு பெறுங்கள். நித்தியம் தொலைக்காட்சியிலே ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை 6 மணி முதல் 7 மணி வரை கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை மதியம் 1 மணி முதல் மதியம் 3 மணி வரை நேரலில் குடும்ப விடுதலை அக்னி அபிஷேக கூட்டம் நடத்தப்படுகிறது. கர்த்தர் விடுதலை ஆப்பாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாளில் நம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்தி பாடி மகிழ்ந்து களி கூறும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீ எந்த அளவுக்கு கண்ணீர் விடுத்தியோ, தூக்கத்தை பார்க்காத ஜெபிச்சியோ, கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் அல்லவா? என் மகளே, கைய மேல உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சில நன்மைகளை செஞ்சுட்டாங்கன்னா ஆண்டவர் மறந்துடுவாங்கம்மா. நம்ம தான் ஞாபகம் பத்தி எடுத்துக்க நல்லது. என்ன பண்றது? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிருபை இரக்கங்களா
மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. எல்லாரும் கையை மேல ஊற்றி இந்த 3 மாதம் எத்தனையோ ஓட்டங்களை ஓடினோம், எத்தனையோ நடைபாதைகளை நடந்தோம். கர்த்தரோ நம்மளை சோர்ந்து விடாமல் நமக்கு பலன் தந்து நடத்தி வந்தாரே. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை கரங்களை தட்டி பாடிடுவோம். என் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் கரங்களை தட்டி பாடிடுவோம். கிருபை இரக்கங்களா நாம் முழு மனதை சோத்தரிப்போம். சொல்லுங்க, கிருபை இரக்கங்களா நாம் முழு மனதாய் சோத்தரிப்போம். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. அவர் நமக்கு கொடுத்த பலன். ஓடினாலும் சொல்லுங்க, அவர் கொடுத்த பலன், அவர் கொடுத்த பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த என் வாழ்வில கை தண்ணி தன்னரம் தன்னரம் தன்னரம். கர்த்தர் செய்த நன்மைகளை முழு மனதோடு சோதரிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை நான் முழு மனதாய் சோதரிப்போம். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். எனக்கு கிருபை இரக்கங்களா நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன். அப்பாவுடைய வேலை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை போல இந்த மாதம் என் குடும்பத்தை இந்த 2ஆம் தேதி அறிக்கை செய்யலாமா? செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உண்மை உயர்த்தீரே, தலையை உயர்த்தீரே, உண்மை உயர்த்தீரே. கை தட்டி பாடுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்துருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது, அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது, வல்லமை இறங்குது. வல்லமை இறங்குது, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்குது. உங்களை பரியாசம் பண்ணினவன், உங்களை பார்த்து பரியாசம் பண்ணினவன், உங்களை பார்த்து ஏளனமாய் பேசினவன், உங்களை பார்த்து ஜானமாடியா பேசினவனை கர்த்தர் உடைக்கிறாரே. கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. உன்னை பத்தி பேசுற நாவு கர்த்தர் நாமத்தில் அழிப்புட்டு போகுது. உன் குடும்பத்தை பத்தி பேசுறவன், உங்க ஊழியத்தை பத்தி பேசுறவன், அவன் குடும்பத்தை இல்லாதபடி அவன் ஆசீர்வாதங்களையும் அவன் சம்பத்தியை கர்த்தர் அழிக்கிறார். அந்நிய வாசல பேசு, அந்நிய வாசல பேசு. 3 மாதம் நீ தவிச்சேல, 3 மாதம் நீ கண்ணீர் நின்றுல, 4வது மாதம் உனக்காக கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்புறாரு, ஒரு தூதரை அனுப்புறாரு. எந்த வார்த்தையை கண்டு கலங்கினியோ, எந்த வார்த்தையை கண்டு ஒழுங்கிருந்தியோ, அந்த சத்துருவினை நீ பார்க்க முடியாது. 4வது மாதம் முடியத்துக்குள்ள உன்னை பரியாசம் பண்ண வீட்டுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி இறங்கும். தலைகளை கர்த்தர் கீழே சாய்க்கிறார். சூரியத்தின் ஆவியை கர்த்தர் கீழே சாய்க்கிறார். உனக்கு விரோதமாக எழுப்பின மந்திர வல்லமைகள், உன் எல்லையை வளைத்த சில சத்துரு, உன் எல்லைக்கு விரோதமாக எழுப்பின மனுஷ வல்லமை இந்த ராத்திரியிலே கர்த்தர் உடைக்கிறார். என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல வந்திருக்கிறையா. எந்த குடும்பத்துல சத்துருவின் அதிகம் இருக்குதோ அந்த குடும்பத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த 4வது மாதம் விடுதலை ஆக்கப்படாத குடும்பம் விடுதலை ஆக்கப்படட்டும். வாழ்க்கையில கண்ணீரோடு இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுப்பீராக.
உங்க நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. மீண்டுமாக உங்களை காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 4வது மாதம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்கு விரோதமான பேசினுடைய வாய் இனி திறக்கப்படாது. கர்த்தரே உங்களுக்கு முன்னின்று பேசுவார். இந்த 4வது மாதம் 2ஆம் தேதியில நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற தேவ செய்தியின் தலைப்பு, என்னை தப்புவித்தவர் என்னை தப்புவிப்பார். என்னை இதுவரையே தப்புவித்தவர், 3 மாசங்கள் என்னை தப்புவித்தவர், 4வது மாதமும் சத்துருவின் கைகளுக்கு என்னை தப்புவிப்பார். பயப்படாதீங்க. இந்த 3 மாசம் நீங்க எப்படிலாம் தப்பிச்சு வந்தீங்களோ உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனையோ பேரு எத்தனையோ பிரச்சனை மாண்டு கிடக்குறாங்க. ஆனா உன்னையும் என்னையும் கர்த்தர் இந்த சத்துருக்கு மத்தியில தப்பித்து இன்னைக்கு நிற்க வைத்திருக்கிறார். உண்மை என்ற மாத்திரமல்ல, இல்லையா சொல்லுங்கள். வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேளுங்கள். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். என் பிதாவின் தேவன், என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு இந்த 4வது மாதம் பிதாவின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணை நின்று உங்களுக்கு துணை நின்று பார்வோனின் செய்ய போகிற சில காரியங்களை நான் தீர்க்கமாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னத்திற்கு? நான் தீர்க்கதரிசி அல்ல, என் ஆண்டவரே தீர்க்கதரிசி. நான் தீர்க்கதரிசனுக்கு பாத்திரவன் அல்ல, அவரே அதை பேசுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்கள். ஒவ்வொரு பிரசங்கத்திற்கு பின்னாடி சில வேளைகளில் நான் முழங்கால் படியிட்டு அழுது, ஆண்டவரே இந்த டிவியில நான் பேசுகிறேன், இந்த டிவியில பேசுறது நானா தெரியக்கூடாது, என் வார்த்தையா தெரியக்கூடாது, உங்க வார்த்தையாய் தெரிய வேண்டும். உங்க வல்லம் அந்த வீட்டுக்குள்ள இறங்க வேண்டும். இந்த வீட்டுக்குள்ள கட்டுகள் அறுக்கப்படுகிற வார்த்தையா இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ள வியாதிகளை வெளியேற்றுகிற வார்த்தையா இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ள தரிசனம் வெளியேற்றுகிற வார்த்தையா இருக்கணும். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். உங்களுக்கு வெளிப்படுவாரு. உன் சத்துருக்கு வெளிப்படுவாரு. உன் காரியத்துக்கு கர்த்தர் வெளிப்படுவாரு. விசுவாசிகள் நல்ல கையை தட்டி இந்த ராத்திரி வேளையிலே நித்தியம் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை தப்புவிக்க ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் நின்று உங்களுக்கு செய்யும். இன்னைக்கு அந்த ரட்சிப்பை பாருங்கள். சித்தத்தை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, எதிர்மறையா வருகிற பிரச்சனையை பார்த்து கலங்கி இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், மோசேயோடு சொல்லுகிறார், நான் பிதாவின் தேவன், நான் பிதாக்களுக்கு தேவனாயிருக்கிறேன். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த 4வது மாதம் உனக்கு துணை நிற்பேன். இங்கே மோசேவுக்கு கர்த்தர் பேசுகிறார். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை, யாருடைய பட்டயத்திற்கு? யாருடைய போராட்டத்திற்கு? யாருடைய வாக்குவாதத்திற்கு நீங்கள் முடங்கி கிடக்கிறீர்களோ, பயந்து கிடக்கிறீங்களோ, இந்த 4வது மாதம் இந்த 2ஆம் தேதி ராத்திரியில உங்களை கர்த்தர் நீங்கள் திகைக்கிற காரியத்திற்கு நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். நீங்கள் போராடுற காரியத்துக்கு சிஸ்டர் தப்புவிக்கப்படுவீர்கள். நீங்கள் யுத்தத்திற்கு தப்புவிக்கப்படுவீர்கள். கண்ணீருக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். சோதனைக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். பாடுகளுக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். வியாதிகளுக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். மரணத்திற்கு
தப்புவிக்கப்படுவீர்கள். துன்பத்திற்கு, தப்புவிக்கப்படுவீர்கள். துயரத்திற்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 4வது மாதம் 2ஆம் தேதியில கர்த்தர் உன்னை தப்புவிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லுகிறது. ஓ, வாசிக்கலாமே. 54ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இதோ இதோ கரி நெருப்பை ஊதி கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனை யாரையெல்லாம் உனக்கு கரி நெருப்பை ஊதிய உனக்கு யுத்தத்தை உண்டாக்குறார்களோ, எந்த காரியம் முடிந்தது அந்த காரியத்தை ஊதி ஊதி உன் மேலே நெருப்பை உண்டாக்குறவர்கள், நெருப்பை உண்டாக்குற தீய வல்லமைக்கு இன்னைக்கு ராத்திரியில கர்த்தர் உன்னை தப்புவிக்க போகிறார். இந்த ராத்திரியில உனக்கு என்னெல்லாம் செய்யறாங்களோ, என்னென்ன காரியத்தை செய்யறாங்கன்னு பாருங்கள். வாசிக்க கேட்கிற ஏசாயா 54:16. இதோ இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் இந்த 4வது மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தீவினை செய்யலாம். ஓ, வாய்க்காது. சொல்லுங்கள், எந்த விரோதத்தை எழுப்பினாலும், எந்த பட்டயத்தை எழுப்பினாலும் சொல்லுங்க, அது உனக்கு வாய்க்காது. ஓ, கம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ, வா வெளியே. இயேசு நாமத்துல சொல்ற, அவன் நாவை கட்டவிழும் ஆண்டவரே. இந்த ராத்திரியிலே உனக்கு எந்த பட்டயம் எழுப்பினாலும் அது வாய்க்காது. சொல்லு, வாயை திறந்து. உனக்கு எவன் யுத்தம் எழுப்பினாலும், உனக்கு எந்த போராட்டத்தை விதித்தாலும், உனக்கு என்ன மந்திரத்தை செஞ்சாலும், உன் காரியத்தை தடுக்கும்படி எத்தனை கூட்டம் எழுப்பினாலும், எவர்களுடைய கூட்ட நினைத்தாலும், எத்தனை உயிரை எடுக்க நினைச்சாலும், எத்தனை வீட்டை காலி பண்ண நினைச்சாலும் கண்களை வாய்க்காதபடி செய்வான். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எது வாய்க்கணும் என்று எனக்கு நினைச்சாங்களோ அது வாய்க்காது. எது எனக்கு நடக்கணும்னு சொல்லி நினைச்சாங்களோ அது வாய்க்காது. எது என் வீட்டை தேடி வந்து என்னை அடிக்க நினைச்சாங்களோ, எது என் பிள்ளைய இல்லாதபடி நினைக்க நினைச்சாங்களோ, எது என் புருஷன் கையில இல்லாதபடி நினைச்சாங்களோ, எது என் காரியம் முழுதான் மண்டு போக வேண்டும் நினைச்சாங்களோ, எது நான் இல்லாம இருப்பேன் நினைச்சாங்களோ, என் ஊழியம் இல்லாம போயிடும் நினைச்சாங்களோ, என் பிள்ளைகள் இருக்காம போயிடும் நினைச்சாங்களோ, திருமண காரியம் நடக்காம போயிடும் நினைச்சாங்களோ, கர்ப்பம் தங்காதுன்னு சொல்லி நினைச்சாங்களோ, இன்னைக்கு மேலே மேலே தீர்க்கமாய் சொல்லுகிறேன், அது உனக்கு வாய்க்காது. ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் சொன்னார். லிசன், 2வது கவனமாய் கவனிங்கள். 1 மோசேக்கு சொன்னார், பார்வோன் என்ன செய்ய நினைச்சாலும் அது உனக்கு வாய்க்காது. 2வது வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். எரேமியா சாப்டர் 1:18. இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணைப்பான பட்டணமும் இரும்பு தூணுமாய் வெண்கல அலங்கமாய் ஆக்கினேன். நீ பயப்படாத. இந்த 4வது மாதம்
உன்னை கர்த்தர் சத்துருக்கு தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, வெண்கல தூணாய் அரணாய் கர்த்தர் நிற்க வைக்க போகிறாரு. உன் பிள்ளைகளை நிற்க வைக்க போகிறாரு. உங்களை அசைத்த சிஸ்டர், உங்களை அசைத்த வல்லமைகள் சொல்ல மாட்டீங்களே, அது வாய்க்காது. இங்க கான்செப்ட்ல இருக்கணும். என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் கடைசி சொல்லுவேன். பிற்பாடு நான் உன்னை அழைக்க மாட்டேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஜனத்துக்கு பயந்த எரேமியா தீர்க்கதரிசி சொன்னானே, ஐயா நான் ஒரு சிறு பிள்ளை அல்லவா, நான் அந்த பட்டணத்துக்கு போக முடியாது, அங்க யுத்தம் பண்ணுவார்கள், என்னை மேற்கொள்ளுவார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், அவன் செய்யற ஒன்னத்தையும் பார்த்து நீ பயப்படாத, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை தப்புவிக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த ராத்திரியில் யாருக்கு இந்த தீர்க்க தரிசனம், யாருக்கு இதை பேசுகிறாரு? உன் குடும்பத்துக்கு இதை பேசுகிறாரு, உன் பிள்ளைக்கு இதை பேசுகிறாரு, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பேசுகிறாரு. பிள்ளைகளுடைய நிலைமைகள் மோசமாகிவிட்டதா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளையை காக்கும்படி என் தூதனை அனுப்புவேன், தூதனை அனுப்புவேன், தூதனை அனுப்புவேன். இந்த ராத்திரி வேளையில யார் யார் யாரெல்லாம் எதெல்லாம் எனக்கு நேரிடும் என்று சொன்னார்களோ, எதெல்லாம் எனக்கு வந்துவிடும் என்று சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறீங்களா? கடன் கொடுத்தவன் என்னை மேற்கொள்ளுவான் என்று நினைக்கிறீங்களா? அவன் பேசின ஒரு வார்த்தையும், அவன் சொல்லின ஒரு காரியமும், நீங்கள் பயப்படாதிருங்கள். சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். நீங்க பயப்படாது நில்லுங்கள். உனக்கு விரோதமா யுத்தம் எழும்பினது, அந்த யுத்தம் எழும்பாதபடி, அந்த யுத்தம் எழும்பாதபடி, அந்த யுத்தம் எழும்பாதபடி அந்த செய்தி நீ கேட்பதில்லை, அந்த செய்தி நீ கேட்பதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீங்கள் காண்பதில்லை. உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் ராத்திரி வேளையில சத்துருவின் கைகளுக்கு தப்புவிக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறையா, ஒவ்வொரு குடும்பத்தை நீ நடத்தும் அப்பா. உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், எத்தனம் செய்வார்கள், தீவனை பண்ணுவார்கள், அது ஒன்றும் உனக்கு வாய்க்காது. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. காலடியில செய்யப்பட்ட மந்திரங்கள் எரியட்டும், துணியில செய்யப்பட்ட மந்திரங்கள் எரியட்டும். யார் யார் வீட்டுக்குள்ள எந்த காரியத்தை வாய்க்க விடாதபடி தடை செய்து வச்சிருக்கிறாங்களோ, என்னையோடு உன் வீட்டுக்கு உனக்கு உண்டான தடையை கர்த்தர் உடைத்து அது ஒன்றும் வாய்க்காதபடி மோசேக்கு கர்த்தர் செய்தார், எரேமியாவுக்கு கர்த்தர் செய்தார். அதே தேவன் உனக்கும் செய்வார். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தும் என் ஆண்டவர் இரட்சகரமாயிருக்கிற இயேசுவின் பேராலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு 9711127519 மற்றும் 8098814883